தேனி மாவட்டம் உசிலம்பட்டியில் நாம் தமிழர் வேட்பாளர் அபிராமியை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய தாத்தா மூக்கையாத்தேவர் அவர்கள் தான் இந்த வழியில் போய்கொண்டிருக்கும் போது, பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை எல்லாம் கைரேகை வைக்க சொல்லி கைரேகை சட்டத்தில் அடைத்து வைத்திருந்தான் வெள்ளக்காரன் என்று சொன்ன போது, தேவரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், எந்த இடத்தில் நம் மக்களை அடைத்து வைத்திருந்தார்களோ அதே இடத்தில் நம் தெய்வ திருமகன் பேரிலே, நம்முடைய தாத்தா பேரிலே, நம் தேவர் பேரிலே கல்லூரியை கட்டி நம்மளை நம் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து கையெழுத்து போடுகிற கூட்டமாக, கற்றறிந்த கூட்டமாக மாற்றுவோம் என்று அன்னைக்கு கல்லூரி கட்டி படிக்க வைத்தார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற தேவர் கல்லூரி. இப்படி வரலாற்று பெருமைகள் நிறைந்த நம்முடைய தலைவர்கள், தன்னலமற்ற தலைவன் நம்முடைய தாத்தா எல்லா சொத்துகளையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனார். ஒரு சொட்டு தங்கம் உடலிலே அணியவில்லை, பெரிய மாளிகை கட்டி வாழவில்லை, பிறப்பிலே செல்வந்தனாக இருந்தாலும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர். கதராடை உடுத்தி காவி ஆடை கட்டி சன்னியாசி போல வாழ்ந்தவர். தீர்க்க தரிசனம் கொண்ட ஒரு காலஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் படித்திருக்க வாய்ப்பில்லை, படித்து அறியுங்கள். தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பது பேரல்ல, சிலை அல்ல, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வரலாறு என்பதை என் அன்பு தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நிற்கிறவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மாலையிட்டு நாம் மரியாதை செய்வதற்காக நிற்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை சுவட்டை, வரலாற்று சுவடுகளை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம் மனத்தில் பதித்து வைத்து அதன்படி வாழ்ந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தொண்டாட்ட வேண்டும் என்பதற்காகவே, அதை நினைவட்ட வேண்டும் என்பதற்காகவே சிலையாக 2 பேரும் நிற்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை விற்பார்கள் என்று. நான் பேசுவது போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைத்திருப்பான்? பைத்தியமா இவர் பாலை விற்பது போல தண்ணீரை விற்பாராம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பால் விலையை விட தண்ணீர் விலை அதிகமாக இருக்கிறது, வித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் பார்க்கிறீர்கள். கால கணிப்பு. இவர்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று சொல்கிறார். அப்போது அடுக்ககம் என்கிற பிளாட் சிஸ்டம் வரவில்லை, வந்தது. இந்த மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி கூறு போட்டு விற்பார்கள் என்றார்கள். அப்போது வரவில்லை. இப்போது நிலங்கள் எல்லாம் கூறு போட்டு பிளாட்ஸ் ஆக வருகிறது, விளைமனங்களாக. கணித்தார், அன்றே கணித்தார். அதற்கு பேர்தான் கால ஞானம். காலத்தை கணித்து காலத்தை உருவாக்கிய தலைவன். அந்த தலைவன் நம்முடைய தாத்தா சொல்லுகிறார், ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாருடைய திருமகள் மற்ற ஒரு மகன் வருவான். அவன் அரியணையில் ஏறுகிற போது, அவன் அந்த அரியணையில் ஏறுகிற போது அவன் அரியணையில் ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்றைக்கு என் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு உலகம்மை என் மீனாட்சி அருள் புரிவான். திருஞான குழந்தை திருமுருகப் பெருமானினுடைய தமிழ் அள்ளி பருகிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு உதவும் என்று சொல்லுகிறார். உசிலம்பட்டி நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சியை இதற்காக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கூறி பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம்.